வணக்கம். இன்னைக்கு நம்ம தியா ஃபுட்ஸ்ல நம்மளுடைய சில்லி 65 மசாலா யூஸ் பண்ணி பன்னீர் சில்லி தான் செய்ய போறோம். அதுவும் குயிக்கா செய்ய போறோம். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மசாலா வந்து பியூர்லி ஹோம்மேட். அது இல்லாம இன்ஸ்டன்ட் மசாலாவும் கூட. இதில வந்து பன்னீர் மட்டும் இல்ல. நீங்க காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். நான்வெஜ்ஜுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதில இஞ்சி, பூண்டு, காரம், அதுக்கு ஃப்ளேவருக்கான ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறோம். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ, ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸோ அந்த மாதிரி நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டெல்லாம் காய வச்சு பவுடர் பண்ணி. ஸோ இந்த மாதிரி நல்லா கன்சிஸ்டன்சியில் கலக்குனதுக்கப்புறமா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ண பன்னீர் உள்ள நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் மேரினேட் பண்ணால் கூட போதும். அதுக்கப்புறமா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பன்னீர் சீக்கிரமாக குக் ஆயிரும், உள்ள சாஃப்ட் ஆயிரும். ஸோ மேலே இருக்கிற கோட்டிங் வந்து நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே நீங்கள் எடுத்துருங்க ஆயிலிருந்து. இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு டீ டைமுக்கு ஒரு ஸ்நாக் வேணும், கிட்ஸுக்கு பாக்ஸுக்கு கொடுக்கணும்னா இது சூப்பரான சாய்ஸ். கண்டிப்பாக தியா ஃபுட்ஸோடைய சில்லி 65 மசாலா வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு நல்ல நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணும்னா diafoods.com வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம். இல்லை நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.